வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம். எதிர்க்கட்சியினரால் தொடர்ந்து நாடாளுமன்ற பணிகள் முடக்கப்பட்டு வருவது குறித்து முக்கிய ஆலோசனை. தேசிய ஜனநாயக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியையொட்டி பிரதமர் மோடியை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றம். உறுப்பினர்கள் மாலை அணிவித்து ஆரவாரம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டால் விவாதம் இல்லாமலேயே மசோதாக்கள் நிறைவேற்றப்படும். வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு வரும் நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை. வாக்காளர் சிறப்பு திருத்த நடவடிக்கை குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம். திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் அரசுக்கு எதிராக முழக்கம். ரஷ்யாவிடம் எண்ணெய் இறக்குமதி செய்வதால் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவை குறிவைப்பது நியாயமற்றது. இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்ற அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை அடுத்து இந்தியா பதிலடி. ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்தது சீனா. நெருக்கடிக்கு உள்ளாக்குவதன் மூலம் எந்த பலனையும் பெற முடியாது என்றும் பதிலடி. சென்னை கொளத்தூரில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 9,74,00,000 மதிப்பிலான கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கலந்துரையாடல். பாமக நிறுவனர் ராமதாஸின் செல்போன் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக விழுப்புரம் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் அக்கட்சி செய்தி தொடர்பாளர் சுவாமிநாதன் புகார் மனு. அன்புமணியின் நிதி மேலாளர் சசிகுமார் மூலம்தான் ராமதாஸ் வீட்டில் நடக்கும் நிகழ்வுகள் வெளியில் சென்றுள்ளதாக குற்றச்சாட்டு. சார் பதிவாளர் அலுவலகங்களில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க நடவடிக்கை இருக்கும் ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவு. திருப்பத்தூரில் பள்ளி கிணற்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த 11ஆம் வகுப்பு மாணவனின் உடல் ஒப்படைப்பு. நீண்ட போராட்டங்களுக்கு இடையே போலீஸ் பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு எடுத்து சென்ற உறவினர்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 3 மகள்களை கொன்றுவிட்டு தந்தை விஷம் அருந்தி தற்கொலை. கடன் தொல்லையால் நிகழ்ந்த விபரீதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 74,960க்கு விற்பனை. 1 கிராம் 9,370க்கு விற்பனையாகிறது. காரைக்குடியில் தங்க நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்க நகை வழிப்பறி. சாலையில் நடந்து சென்றவரிடம் கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வரும் போலீசார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னச்சத்திரம் பகுதியில் கதிரேசன் என்பவர் வீட்டின் பூட்டை உடைத்து 89 சவரன் கொள்ளை. புகாரின் பேரில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா நேரில் ஆய்வு.
மதுரை வாடிப்பட்டி அருகே நள்ளிரவில் அடுத்தடுத்த 3 கோவில்களில் நகை மற்றும் உண்டியல் பணம் கொள்ளை. ஆடி மாத சிறப்பு பூஜையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் இருந்த சாமி சிலைகளில் மர்ம நபர்கள் கைவரிசை. தொடர் கனமழை காரணமாக குளம் போல் மாறிய கோவை எம்ஜிஆர் மார்க்கெட். மழைநீர் வடிகால்கள் முறையாக அமைக்கப்படாதால் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக வியாபாரிகள், தொழிலாளர்கள் புகார். மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சின்ன சுருளி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். திண்டுக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். நாளை நீலகிரி மாவட்டத்தில் அதிகனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாணியம்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகை பறிக்க முயற்சி. கூச்சலிட்டதால் மர்ம நபர் தப்பியோடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 443வது ஆண்டு திருவிழா. 10ஆம் நாள் சப்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தேன்கனிக்கோட்டை அருகே சாலையில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையால் மக்கள் அச்சம். பயிர்களை சேதப்படுத்தி வரும் யானையை உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் பகுதியில் 5வது நாளாக நீடிக்கும் துப்பாக்கிச் சண்டை. தீவிரவாதிகளுடனான சண்டை காரணமாக ரோந்து பணியில் பாதுகாப்பு படையினர் தீவிரம். உத்தரகாண்டில் கனமழை காரணமாக அலக்நந்தா ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். சிவன் சிலை மற்றும் கரையோரத்தில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உலகின் பெரிய விமான போக்குவரத்து சந்தையில் இந்தியாவுக்கு 5வது இடம். பன்னாட்டு விமான போக்குவரத்து அமைப்பு அறிக்கையில் தகவல். அறுநூறு ஆண்டுகளில் முதல் முறையாக வெடித்தது கிரஷனனி கோவ் எரிமலை.
கடந்த வாரம் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் வெடித்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் தகவல். பாகிஸ்தானில் வெடிகுண்டை வைத்து விளையாடிய 5 குழந்தைகள் பரிதாப உயிரிழப்பு. பயங்கரவாதிகளால் வீசப்பட்டதா என காவல்துறையினர் தீவிர விசாரணை. நடிகைகளிடம் வயது குறித்தோ வயது வித்தியாசம் குறித்தோ பேசவே கூடாது. சினிமாவில் திறமையை பார்க்க வேண்டுமே தவிர அர்த்தமற்ற விஷயங்கள் குறித்து ஆராயக்கூடாது என நடிகை மாளவிகா மோகன் கொந்தளிப்பு.